அம்மா உணவகத்தில் இட்லி இருக்கு, ஆனால் சாம்பார் இல்லை. காலையில் சாப்பிட்றதுக்கு நம்பி தானே வர்றோம் நாங்கள். இதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு நம்பி தானே எத்தனை பேர் வர்றோம். எத்தனை முடியாதவங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு தானே போகிறோம். அப்போ எப்படி சாம்பார் இல்லாமல் சொல்லுவீங்க? அப்போ இதுக்கு இட்லி எடுத்துக்க, இட்லி எடுத்துக்க வெளியில் போடலாம்ல. இங்கே இட்லி கடைக்கு தேவையில்லை. இப்போ அதுக்கு மனசு தான் சாம்பார் இல்லைன்னா பின்னாடி நீங்கள் அம்மா தூர் போட்டு வைக்கிறீங்க. கேட்டால் பிரச்சனை காரணப்பீங்க. சாப்பிட்றது தானே காரணம். வரும் காலையிலே சாப்பிட்றது தானே வரும். நம்பி தானே வரும். எத்தனை பேர் கால் முடியல, கை முடியல, அது முடியல, இது முடியல, உடம்பாட எல்லாம் வந்து சாப்பிட்டு போகிறோம். வேலைக்கு போகிறோம். அத்தனை பேர் வந்து சாப்பிட்டு தானே போகிறோம். நம்பி தானே வரோம். பசி கொடுமையை தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியதுதான். பசி கொடுமையை தண்ணி குடிச்சிட்டு போகணும் பாருங்க அம்மா உணவகத்தில். இதெல்லாம் நியாயத்தை பாருங்க. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். சிவகுமார், அம்மா உணவகத்தில் இட்லி இருக்கு, ஆனால் சாம்பார் இல்லை என்று பசியார வந்த பொதுமக்கள் குமுறுகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்கள். மோனிஷா, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பேருந்து நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை அருகாமையில் அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. நாள்தோறும் காலை நேரத்தில் இட்லியும் மதிய நேரத்தில் சாத வகைகளும் இருக்கும். இதனால் பேருந்து நிலையம் மற்றும் அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி உள்ளூர் மக்களும் அம்மா உணவகத்தை சாப்பிட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாகவே அம்மா உணவகத்தில் உணவு தயாரிப்பதில் தாமதம் மற்றும் சமைப்பதற்கான பொருட்கள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை சுட சுட இட்லி தயார்படுத்திய நிலையில் அதற்கு சாம்பார் இல்லை என்பதுதான் ஹைலைட்டாக பசியுடன் சாப்பிட வந்தவர் கேட்ட கேள்விகள் சமூக வலைதளங்கள் வைரலாக பரவி வருகிறது. சாம்பார் இல்லாமல் வெறும் இட்லியை எப்படி சாப்பிடுவது என்று வேலையோடு கூடி சாப்பிடாமல் ஒருவர் திரும்பி சென்றதை நம்ம காட்சியில் பார்க்க முடிகிறது. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் அம்மா உணவகங்கள் தற்போது அரசு செயல்படுத்தாமல் முடக்க திட்டமிட்டு வருகிறதா என மக்கள் கேள்வி எழுப்புவது. மேலும் சரியான வகையில் உணவு மற்றும் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. மோனிஷா. சிவகுமார், தகவல்களுக்கு நன்றி.